என் அன்பு குழந்தையே, இது உன் தாயானவள் இந்த பிரத்யங்கரா உனக்கு கொடுக்கின்ற உத்தரவு. உன் தாயின் நெற்றி பொட்டை தொட்ட என் பிள்ளைக்கு நிரந்தரமான உறவு யார் என்பதனை அடையாளம் காட்டித்தர உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, எந்த உறவுமே நிரந்தரம் இல்லை என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த நேரம், உன் தாயானவள் உனக்கு ஒரு உறவை அடையாளம் காட்டித்தர வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் அம்மா உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியான ஒன்றை நீ முறையாக பெற்றுக்கொண்டால் உன்னை தேடி வரும் பல பிரச்சனைகள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகும். உன்னை சுற்றி வரும் பல சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி நிற்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, உன் தாயானவள் உனக்கு சொல்லும் நேரம். உன் வாழ்க்கையில் இதுவரையிலும் நீ பட்ட பல அவமானங்களுக்கான தீர்வுகளும் உனக்கு கிடைக்க வேண்டும். பிரத்யங்கராவினுடைய நெற்றி பொட்டை தொட்டதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக பெறுகின்ற மிக பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு பிள்ளையாகவும் மாறியிருக்கின்றாய். உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போவது கிடையாது. உன்னுடைய நம்பிக்கை ஒருபோதும் உன்னை விட்டு விலகப் போவதும் கிடையாது. நான் இருக்கின்ற இந்த காலங்கள் இனி எந்த நாளும் உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் உனக்கு முறையாக எடுத்து தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சொல்ல சொல்ல மனது நிறைந்திருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கிறது என்பதனை முதலில் தெரிந்து கொள். உனக்கு துணையென்று இருக்கும் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மையையும் உனக்கான நம்பிக்கையையும் என்றுமே எடுத்துச் சொல்ல வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை இதையும் நீ விட்டுவிட மாட்டாய். பிரத்யங்கரா நினைக்கிறேன், என் குழந்தைக்கு தேவை என்ற ஒன்று இருக்கிறது. அந்த தேவைகளை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் என்று. உன்னை சூழ்ந்து நான் வந்து நிற்கும் இது போன்ற நேரங்களை எப்பொழுதும் போல என் பிள்ளை நினைத்து எதையும் யோசித்து நீ பதறாதே. உனக்காகவே நான் வருகின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் போல நன்மதிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நல்ல நிலையோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதையும் யோசித்து நீ கடந்து வந்திருக்கும் இது போன்ற விஷயங்கள் இனி உனக்கு எந்த நன்மையை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இனி உனக்கான எந்த ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நாம் சொல்லும் இந்த விஷயங்களில் உனக்கு தேவையில்லாத எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கான நேரங்களை இந்த வாழ்க்கை நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான ஒன்றை மனநிறைவோடு நீ எதிர்கொள்ளும் இந்த நாட்கள் இனி எப்பொழுதுமே உன்னை ஆனந்தப்படுத்தட்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளையின் வாழ்க்கைகள் அத்தனையையும் உனக்கே என்று உருவாக்கி கொடுக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாமல் இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க மாட்டாய். சரியான ஒரு புரிதலை உனக்குள் கொண்டு நல்லதொரு தெளிவை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நிலைநிறுத்தி நீ சந்தோஷப்பட வேண்டும். பிரத்யங்கரா என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும் என்பதனையும் நீ உணர வேண்டும். நான் இருக்கிறேன், நான் வருகிறேன் என்பதனை எல்லாமும் தாண்டி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ உறுதியாக பெற்றுக்கொண்டும் முழுமையான தெளிவோடு எதையும் ஏற்றுக்கொண்டும் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தைக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, எதனால் என் பிள்ளை கண்ணீர் வடிக்கிறது என்பதை எல்லாமும் நான் அறிவேன். எதையாவது யோசித்து கொண்டும் இந்த மனிதர்கள் கொடுத்த கஷ்டங்களை சிந்தித்து கொண்டும் ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நினைத்து கொண்டும் நாம் கலங்கி நிற்பதுதான் உண்மை. எதுவானாலும் சரி, நமக்கு நடப்பது என்னவென்று நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம்
நமக்கான ஒன்றை நிச்சயமாக நாம் தெளிவில் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. நமக்கான ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நாம் முன்னெடுத்து வருகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் எதிலுமே கண்கலங்கி நிற்பது என்பது உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் உன்னை செய்ய விடாமல் தடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையுமே என் பிள்ளை நினைத்து பதறாமல் உனக்கே என்று நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் உன் மனதை நீ தேற்றிக் கொள்ளப்பார். உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா சிந்தனைகளுக்கும் நீ முடிவுகளை கட்டப்பார். உன்னை சுற்றி வரும் எல்லா நேரமும், உன்னை சூழ்ந்து வரும் எல்லா தருணமும் இனி உனக்கே என்று ஒவ்வொரு நிலையையும் எடுத்துச் சொல்ல வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கிறது, எதுவெல்லாமும் இந்த வாழ்க்கையை எப்படியெல்லாமும் மாற்றுகிறது என்பதனை ஒரு நிமிடம் நீ நின்று கவனித்து பார்த்தால் உன்னுடைய முயற்சிகள் எங்கும் எதிலும் வீண் போகவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ எடுத்து வைத்த எந்த அடியிலும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய நம்பிக்கை விட்டுவிடவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். என்னவாகும் என்பதனை எல்லாமும் கடந்து எது நடந்தாலும் அவை அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் என் பிள்ளை நினைத்ததை நீ சாதிக்கப் போகிறாய் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா, எப்பொழுதும் ஒன்றை மட்டும் சொல்வேன். ஒருவரை பார்த்தவுடன் சட்டென்று அவரின் உண்மையான குணத்தை நம்மால் கணக்கிட முடியாது. பேசி பழகும் பொழுதுதான் அவர்களின் உண்மையான குணங்களை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். அப்படி நாம் பேசி பழகிய உறவுகளோடு எப்பொழுதுமே நாம் சந்தேகிப்பது என்பது தவறான ஒரு காரியம். நாம் அவர்களின் மீது வைத்த நம்பிக்கையை எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடக்கூடாது. குறிப்பாக மற்றவர்களுக்கு மத்தியில், அதிலும் அவர்களுக்கு வேண்டாதவர்கள் மத்தியில் ஒருபோதும் அவர்களினுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்கும்படி எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்துவிடக்கூடாது. அப்படி நீ ஒருமுறை செய்ய தொடங்கினால் இவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் உன் மீது வெறுப்புத்தான் வர தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கப் போவது என்னவென்று நீ புரிந்து கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ நினைத்தது போல ஒரு மிகப்பெரிய வெற்றியும் இனி கிடைக்கத்தான் வேண்டும். பிரித்திங்கரா, சொல்லிவிட்டால் அதற்கு எந்த மறுப்பும் யாரும் தெரிவிக்கப் போவது கிடையாது. உனக்கு நடத்தப்பட வேண்டிய விஷயங்கள் என்னவெல்லாமும் இருக்கிறது என்பதனை பார்த்து பார்த்து நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். பார்த்து பார்த்து இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன். எது நடந்தாலும் சரி, என்னவானாலும் சரி, நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உனக்காக இந்த பிரத்யங்கரா சொல்லித்தரும் இந்த விஷயங்களில் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தும் பல நன்மைகள் நிச்சயமாக தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு தெளிவான ஒரு வெற்றி நிச்சயமாக கிடைக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்ற பயத்தை எல்லாமும் தவிர்த்து நடந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீ உன் வாழ்க்கையிலும் ஒரு சில நம்பிக்கையையும் ஒரு சில மாற்றங்களையும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நீ எடுத்து வைக்க வேண்டும். உனக்குள் தோன்றும் இந்த விஷயங்கள் தினம் தினம் உன்னை நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையில் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நம்பிக்கையோடு எதையும் செய்துவிட தோன்றும் விஷயங்கள் அல்லவா, நம்பிக்கையோடு எதையும் நடத்திவிட வேண்டும் என்று நினைக்கின்ற காலம் அல்லவா, அத்தனையிலும் இனி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த நம்பிக்கை இந்த பிரத்யங்கரா சொல்வது போல
உனக்குள் இருந்து உன்னை யாரென்று இனி அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அம்மா சொல்லச் சொல்ல எப்பொழுதுமே உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு பல தேவைகள் இருக்கலாம், வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுதும் நமக்கான ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் யாரையும் ஒருபோதும் நாம் வருத்தக்கூடாது. மற்றவர்கள் யாரையும் ஒருபோதும் நீ வருத்தப்பட செய்யக்கூடாது. உன்னை சுற்றி இருக்கும் எல்லா நிலைகளையும் நீ யோசித்து பார்த்து மனத்தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் இனி உனக்கு நடப்பது என்னவென்று நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இது போன்ற நேரம் இந்த பிரத்யங்கரா சொல்வது போல என் பிள்ளையும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு மனிதர்களினுடைய மன எண்ணங்களையும் மன புரிதல்களையும் நாம் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் இந்த நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி நாம் செய்ய துடிக்கும் இந்த விஷயங்கள், நல்ல நேரத்தை எதிர்கொள்ள வேண்டி நாம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் நிலையாக பெற்றுவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. பிரத்யங்கரா சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களில் இனி அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு என்பது நிச்சயமாக உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? உன்னை தேடி வரும் எல்லாவற்றிலும் நீ முழுக்க முழுக்க உனக்கான ஒன்றை சரியாக பெற வேண்டும். அம்மா சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கையையும் நீ உறுதிப்படுத்த வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பது போல இனி உனக்கே நான் எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மாற்றங்களும் எந்த இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தாது நிற்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்கொள்ளும் விஷயங்கள் எதுவானாலும் சரி, அவை அத்தனையும் உன்னை மேன்மைப்படுத்தட்டும், உன்னை வலிமைப்படுத்தட்டும், மிகப்பெரிய ஆச்சரியங்களுக்குள் இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்பதனை புரிந்து கொள். என்னதான் நடந்து விட்டது? இத்தனை நாளும் என் பிள்ளை சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாமும் என்னவாகிவிட்டது? கடைசியில் எல்லாமும் வந்து சேர்கின்ற இடம் நமக்கான ஒருவர் இல்லை என்பதுதான். நம்முடைய மனதில் நாம் நினைத்தது போல நமக்கான ஆறுதலை கொடுக்க யாருமே இல்லை என்பதுதான். அப்படிப்பட்ட ஆறுதல் உனக்கு கிடைக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. உனக்கான ஒரு நிரந்தரமான உறவை நீ அடையாளம் காணப்போகிறாய். உன்னை தேடி வந்து எப்பொழுதும் உனக்கு தோள்மேல் கை போட்டு நின்று ஒவ்வொரு கஷ்டங்களையும் என்னவென்று கேட்டு பதில் சொல்லும் இந்த மனிதர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உன்னை எதற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்று புரியவில்லை தானே? என் குழந்தையே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு உண்மையான உறவு என்றால் உன் கண்ணீர் துளிகளை கண்டதும் உடனடியாக அதை நிறுத்துவதற்கு முயற்சிகள் செய்யும். உனக்கு ஆறுதல் சொல்லும், நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கும், கலங்காதே என்று சொல்லி உன்னை நிச்சயப்படுத்தும். ஆனால் அதே நேரம் எதற்காக அழுகிறாய் என்பதனை கேட்டு தெரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கிறது என்றால், நீ படுகின்ற வேதனையை பார்த்து இது என்னவென்று தெரிந்து கொண்ட பிறகுதான் உனக்கு ஒரு ஆதரவை கொடுக்கிறது என்றால், நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள இவர்களுக்குள் இருக்கின்ற ஆர்வம் நிச்சயமாக உனக்கான ஆறுதலை தருவதற்கானது அல்ல, உனக்கு நம்பிக்கையை கொடுப்பதற்கானது அல்ல. உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களையும் உனக்கு என்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் நீ முழுமையாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. நல்லதையே நான் உனக்கு சொல்வது போல, நல்ல மாற்றங்களையே உனக்கு நான் தருவது போல, இனி அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா, நான் சொன்னது போல
உறவுகளை எல்லாமும் பெரிதுபடுத்துவதை விட பணம் இருந்தால் மட்டுமே ஒருவரிடம் பேசுவோம் என்ற உறுதியோடு இருக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நாம் எப்பொழுதுமே சற்று எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும். பணத்திற்காக மட்டுமே என்ற ஒரு நிலையில்தான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது. பணம் இல்லாத நேரம் இனி என்ன நடந்தாலும் சரி, அவை அத்தனையிலும் ஒரு சிறப்பான விஷயங்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையுமே யோசித்து நீ கலங்குவதை விடுத்து இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளினாலும் உன்னை என்னவென்று என்னால் அடையாளம் காண முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை வலிமைப்படுத்த முடியாது. உனக்கான உண்மையான உறவு நிச்சயமாக தெய்வத்தின் அருளால் உன்னை தேடி வரும். யாருமே வரவில்லை என்றாலும் இந்த பிரத்யங்கராவை உனக்கான தெய்வமாக நீ மாற்றிவிட வேண்டுமல்லவா? உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? நடப்பதை எல்லாமும் நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்துதான் வாழ வேண்டும். ஒவ்வொன்றையும் புரிந்துதான் நீ வளர வேண்டும் என்பதனை மறக்காதே. அம்மா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் என் பிள்ளை அல்லவா? உன் வாழ்க்கையின் நிரந்தரமான உறவு தெய்வம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை சுற்றி வரும் சூழ்ச்சிகள் எல்லாமும் இனி உன்னை விட்டு விலக வேண்டும். ஒவ்வொன்றிலும் இருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். எதில் எல்லாமும் உனக்கு பிரச்சனைகள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். எது உனக்கு சரியாகும், எது உனக்கு சரிப்பட்டு வராது என்பதனை எல்லாமும் தெளிவாக உணர்த்தி சொல்லும் காலகட்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ முழுமைப்படுத்தி விட்டாலே அது போதும். முழுமையான புரிதல் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதும் வந்து சேரட்டும். நீ நம்பிக்கையோடு வாழ்க்கையில் தெய்வம் கொடுக்கும் நிரந்தரமான உறவை உன் மீது அன்பு காட்டுவதும் அக்கறை காட்டுவதுமோடு நிறுத்தி விடாமல், உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல், உன்னோடு இருக்கும் அந்த நேரத்தை மட்டும் அவர்களுடையதாக அவர்கள் மாற்ற முடிவு செய்திருக்கும் இந்த நேரம் எக்காரணத்தை கொண்டும் எதையுமே நீ இழந்து விடக்கூடாது. எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம், இந்த பிரத்யங்கரா எல்லா நிலையிலும் உன்னோடு இருப்பேன். உனக்கான நிரந்தரமான உறவாக இந்த தாயானவள் என்றும் உன்னை வழி நடத்துவேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த இடத்திலும் நான் உன்னை தேடி வருவது போல இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றிலும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியாகவே உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் அம்மா நான் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து நடந்து கொள். பிரத்யங்கரா சொல்வதிலிருந்து உனக்கு கிடைக்கும் சில நன்மைகளும் சில நம்பிக்கைகளும் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை வேண்டி நாம் எடுக்கும் இந்த முயற்சிகள் நமக்கானதொரு உறவை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கென கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்லது நடக்க வேண்டி நாம் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் இனி என்றும் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கட்டும். தெய்வம் இருப்பதை உணர்கின்ற பிள்ளைகள் யாரேனும் இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்றதாக சரித்திரமே கிடையாது. தெய்வத்தின் சன்னதியில் பத்மாசனத்தில் அமர்ந்து தியானம் செய். உனக்குள் இருக்கும் தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய மனதை 5 நிமிடம் ஒருநிலைப்படுத்து. அதன் பிறகு பார்,
உன்னால் நம்ப முடியாத பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதை நிச்சயமாக நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.